முதல்ல அந்த பாக்கு இடிக்கிறத நிறுத்துங்க. தலை வலிக்குது. யாராவது கண்ணாடி டேபிள் மேல வச்சு பாக்கு இடிப்பாங்களா? அந்த கண்ணாடி உடைஞ்சிடாது. என்னப்பா பண்றது? கீழே உட்காந்தா சட்டுன்னு எனக்கு எந்திரிக்க முடியாதுல்ல. அதனாலவே மயூரி சேதா சோஃபா மேல இப்படி துணியை காய போட்டுருக்காங்களே, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா நீங்க? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி. ஆமா, பாட்டிக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அவ கிடக்குறா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க பாட்டி. பாட்டி கிடைச்ச கேப்ல எப்படி சைலண்டா ஏத்தி விடுறா பாத்தியா? இதெல்லாம் ஒரு பெருமையா? ஏமா என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பாக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. எவ்வளவு அழகா இருந்த இந்த வீடு எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்படி சும்மா பலபர? அழகுங்கிறது என்ன? சும்மா வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் மியூசியத்துல இருக்கிற மாதிரி சும்மா பலபலான்னு தொடச்சு வைக்கிறதாக்கு. வீடுங்கிறது நம்ம வசதிக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது தானே. துணியை நல்லா அடித்து துவைச்சாத்தே அழுக்கு போகும். அதனாலவே வெளியில துவைக்க சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா சிவகாமியை நினைச்சு கவலைக்கு நீங்க இங்க வந்த மாதிரியே தெரியலையே. என்ன பாட்டி தரையில உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? பாபா கேட்டால எங்களுக்கு வேலைக்கு ஆகாது கண்ணு, உடம்பு சூடாயிடும். இந்த மாதிரி தரையில உட்காந்த மாதிரி இருக்குங்க அண்ணே. சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லடாப்பா, இன்னும் சாப்பிடலப்பா. என்ன பாட்டி நேரம் ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? என்னவோ போடா, பசிக்கவே மாட்டேங்குது. சிட்டில வந்து கைத்து கட்டல் கேட்டா நாங்க எங்க போவோம் பாட்டி? இங்க அதெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. நாங்க கூட தான் இங்க டைனிங் டேபிள்லயே சாப்பிட்டு பழகிட்டோம். ஊருக்கு வரும்போது நாங்க எப்படி சாப்பிட்டோம்? தரையில உட்கார்ந்தானே சாப்பிட்டோம். நகரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் சொர்க்கம் தாண்டா. ஆனா அவங்க சந்தோஷமா அனுபவிப்பாங்க. ஆனா இயற்கையோட வளர்ந்த எங்களுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் செயற்கை தாண்டா. என்னவோ எனக்கு மனசோட